ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பஸ்பௌசா கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 300 கிராம் சூஜி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 மில்லியிலேருந்து 150 மில்லி வரைக்கும் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 150 மில்லி மில்க் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த சூஜி கொஞ்சம் நல்லா ஊறி வரும். ஒரு 1/2 கப் வேணாலும் அதிகமாக மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம அடுத்தது 4 எக் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நல்லா நம்ம பீட் பண்ண போகிறோம். இதுக்கு சுகர் 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். நான் 200 கிராம் பவுடர் சுகராக பிடிச்சி வச்சுருக்கேன். பவுடர் சுகரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். அவ்வளோத்தையும் டோட்டலாக போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரணும். நெக்ஸ்ட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 2 டைம்ஸ் போல் ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எக் மிக்ஸு கூட நம்ம சூஜி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டு பீட் பண்ணிடலாம் மறுபடியும்.
நல்ல லம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மைதா அரைச்சி வச்சுருந்தோம்லே அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஹேண்ட் பீட்டரால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டு வீஸ்க்கு வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஃப்ளேவருக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸோ எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேக்கிங் பேனில் வந்து போட்டுடலாம். நான் வந்து பெரிய ட்ரேயில் வந்து ஊற்றிருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு, இது வந்து நமக்கு இந்த கேக் வந்து ரொம்ப நமக்கு ஃப்ளஃபியாக பொங்கி வராது. அதனால் பிரச்சனை இல்லை. வேறு கேக்குனால் நம்ம இப்படி ஊற்றக்கூடாது, ஃபுல்லாட்டு பொங்கி வடிஞ்சிரும். நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஓவனில் வச்சிடலாம். நம்ம எப்போவுமே வைக்கிற போல தான் 180 டிகிரி செல்சியஸில் ½ அன் ஹவர் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக சாஃப்டாக நமக்கு வந்து கேக் ரெடி ஆகிட்டு, நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நான் இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணுறேன். அதுதான் அதுக்கு கூட கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் தரும், நமக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா சுகர் சிரப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் போட்டு சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.